அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகள் உச்சம் பெறும் தருணமாக இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபாதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சந்திரனும் உச்சம் பெற போகிறார். இரு கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே இந்த வேளையை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள், எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் விரயஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ராசியின் நாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வருமானம் உயரும், வீடு கட்டுதல் அல்லது வீடு வாங்குதல் போன்ற சிந்தனை மேலோங்குவதோடு மட்டுமல்லாது அவற்றை வெற்றிகரமாக மாற்றி முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகுவதோடு தொழிலில் சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விரைவாகவும் துரிதமாகவும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு செயலை முயற்சி செய்தாலும் அதை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக புதன் உச்சம் பெறுகிறாருங்க. புதன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை வந்து சேரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான மகிழ்ச்சிக்குரிய நல்ல தகவல்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையில புதன் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. தொழிலில் புதிய பங்குகளை வாங்குதல் மற்றும் வளர்ச்சியை நோக்கி பயணித்தல் போன்ற அனைத்துமே விரைவாக உருவாகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். புதிதாக பல அற்புதமான மாற்றங்களை வழிவகை செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எதை செய்தாலும் அதை முன்கூட்டியே கணித்து மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபத்தில் உச்சம் பெறும் புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க. மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறும் சந்திரனின் அமைப்பால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மிக பெரிய அளவில் சுபகாரியங்கள் தடையில்லாமல் நீங்கள் நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பு இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதேபோன்று இந்த வேளையில் சுக்கிரன் மிகவும் வலுவாக 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் வருவதால் தொழில் ரீதியான வளர்ச்சி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சியாக அமையும். வாழ்க்கை துணையுடன் நல்ல வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி சாதகமாக கைகூடும். நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரமே சரியான முறையில் செய்து முடிப்பதோடு புதிய தொழில், புதிதாக ஒப்பந்தங்கள் போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. புகழ்
பெற்றவர்களின் சந்திப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வளர்ச்சி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பொதுவாழ்வு மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெறுவதோடு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் பல நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வரும் தருணமாகவும் அமைகிறது. அது மட்டுமல்லாது கர்மாதிபதியான சூரியன் கர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற புதனுடன் இந்த வாரத்தின் இறுதியில் வலம் பெற போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சூரியனின் அமைப்பால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவில் லாபத்தை உயர்த்துவதோடு அலைச்சல் சிரமம் விலகி மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேளையாக உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் குரு பகவானின் பார்வை ராசியின் அதிபதியின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல காரியங்களை தடையின்றி காரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் உற்சாகத்துடன் பலவற்றை எதிர்பார்ப்பு இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கும் வேலையாகவும் இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறார். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் புதிய திட்டங்களை தீட்டி மிக பெரிய அளவில் வெற்றி காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. சனி மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சனியின் அமைப்பால் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி பெறக்கூடிய வகையில் நல்ல திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உற்சாகத்துடன் இயங்கக்கூடிய வகையில் பல காரியங்களை புதிதாக சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, தொழில் மற்றும் வியாபார உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பை விரைவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க சனி பகவான். அது மட்டுமல்லாது மிக வலுவாக ராகு சுகஸ்தானத்திலும் கேது தொழில் ஸ்தானத்திலும் விளம்பருகிறார். தொழில் ஸ்தானத்தில் கேது இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியான வளர்ச்சி கிடைக்கும். புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற முயற்சியில் மிக பெரிய அளவில் வெற்றி கிட்டும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக அமைகிறது. சுய தொழில் துவங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கேது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அமோகமாக கிடைக்கிறது. சுகஸ்தானத்தை ராகு வலுப்படுத்துவதால் அலைச்சல் சிரமம் சற்று அதிகரிக்கலாம். உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ஆனால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலும் கேதுவை போல் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கிரகமும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல், சொந்தமாக பல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுதல் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி விரைவாகவே வரப்போகிறது. எனவே மிக சிறப்பான ஒரு தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உண்டு. பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.